ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்கான பிளே ஆஃப்ஸ் அண்ட் பிளே இன்னுக்கான ஷெட்யூல் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பற்றி டீட்டெயிலான விளக்கம், IPL 2026 மினி ஆக்ஷன் பற்றின அப்டேட் இருக்குது, அதையும் உங்ககிட்ட சொல்கிறேன். சென்னை லீக்கோட ப்ரோ கபடி கடைசி நாள் நான் விசிட் பண்ணியிருந்தேன். பசலாட்ராச்சலி கூடலாம் ஃபோட்டோ எடுத்திருந்தேன், அதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் சென்னை லீக்கோட கடைசி நாள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hello every friends, one minute please. So friends, first of all IPL நியூஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். நேத்துல இருந்து ஹாட் டாபிக் IPL 2026 மினி ஆக்ஷன் பத்தி தான். இது எப்போ நடக்க போகுது, எங்க நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி என்ன ட்ரேட் நடக்க போகுது, யாரால ரீடைன் பண்ண போறாங்க, ரிலீஸ் பண்ண போறாங்கிறதுக்கான டாக் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. அதை பற்றி கண்டிப்பாக நிறைய சேனல்ஸ் போடுவாங்க. பட் இப்போ வரைக்கும் நீங்களும் எங்கிட்ட அதை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் அப்டேட் பண்ணிடலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். IPL 2026க்கான மினி ஆக்ஷன் அப்படிங்கிறது டிசம்பரில் நடக்க போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 13, 14 இல்லை 15 இந்த 3 நாட்களில் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. 3 நாளில் ஏதாச்சும் ஒரு நாள் 13, 14 or 15 ஏதாச்சும் ஒரு நாள் வந்து மினி ஆக்ஷன் இருக்கும். ஒரே நாளில் முடிச்சிருவாங்க. ஏன்னா இது மினி ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால மினி ஆக்ஷன் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதற்கு முன்னாடி டீம்ஸ் தங்களோட ரிட்டன்ஷன் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணோம் இல்லையா? ரிட்டன்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு கடைசி நாள் நவம்பர் 15 அப்படிங்கிறது இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்னிலிருந்து இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் இருக்கா, ஒரு மாதத்துலேருந்து 35 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ பீரியடுக்குள்ளே எல்லா டீம்ஸும் தங்களோட ரிட்டன்ஷன்ஸ் என்னங்கிறத மட்டும் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும். நவம்பர் 15 வரைக்கும் ரிட்டன்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் டைம் இருக்குங்கிறது இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே இப்போதைக்கு இருக்கிற நியூஸ் மட்டும்தான். இது மேபி சேஞ்ச் ஆகலாம் நீங்கள் பார்க்குறப்போ கூட. அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். நாம் அப்படியே சென்னை லீக்கோட கடைசி நாளுக்குள்ளே வருவோம். அக்டோபர் 10 அன்னைக்கு சென்னையில் கடைசி, அதாவது PKL சீசன் 12 சென்னை லீக்கோட கடைசி நாள். ஸோ எங்களை வழக்கம் போல் சூப்பர் ஃபேனாக கூப்பிட்டுருந்தாங்க. நாங்களும் விசிட் பண்ணியிருந்தோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நிறைய பிளேயர்ஸை மீட் பண்ண முடியல. ஏன்னா ஆன 4 டீமை தவிர மற்ற எல்லா டீமுமே டெல்லிக்கு டிராவல் பண்ணி போயிட்டாங்க. அது முன்னாடியே எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் எந்த பிளேயரையும் மீட் பண்ணலாம் முடியாது, ஜஸ்ட் வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி சொன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மீட் பண்ண வைக்க ட்ரை பண்ணுறோம்னு சொன்னாங்க. அதனால் நான் யாருக்கிட்டையும் பெருசாக இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எடுக்க முடியல பிளேயர்ஸ் கிட்ட. பட் நடந்ததுலேயே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் போயிட்டு பார்த்திபண்ணனை மீட் பண்ணேன். பார்த்திபண்ணன் எனக்கு வந்து ஒரு ஜூஸில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனார். அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. திரும்ப அண்ணனை மீட் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் ஃபசலாட்ராச்சலி கூட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தோம். ஃபசலாட்ராச்சலி என்னோட ஷோல்டர் மேலேயே கை வந்து போட்டிருந்தாரு. அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் பல வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஃபசல் இஸ் மை ஃபேவரட்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட்டாக இருந்துச்சு. அவர் கூட செல்ஃபிலாம் எடுத்தாது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஓவரால் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். டெல்லி வெஸ் குஜராத் வந்து ஈக்குவலாக போயிட்டு கடைசி நேரத்தில் டெல்லி வந்து அந்த மேட்ச் தட்டி தூக்குனாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. லைவ்ல ஜோகிந்தர் நர்வால் ஃபசலாட்ராச்சலியோட செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்க்க வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து ஆஸ் யூஷுவல் யூ மும்பா வெஸ் பெங்கால் வாரியர்ஸ் செம்ம டாமினன்ஸ் பண்ணாங்க. யூ மும்பா முக்கியமாக சுனில் குமாரோட அந்த டேக்கிள்ஸ் பார்க்கவே சும்மா கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அசால்ட்டாக பிடிச்சி போட்டுட்டு இருந்தாரு எல்லாரையுமே. 7 டேக்கிள் பாயிண்ட்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாரு. லெஃப்ட் கார்னரில் ஆல்சோ விஜய் நினைக்கிறேன். விஜய் அது மட்டும் இல்லாமல் ஜஃபர் தனியஸ் எல்லாருமே தேவங்க பிடிச்சி போட்டாங்க. அதையும் நான் நேரில் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஓவரால் மொமெண்ட் வந்து அன்னைக்கு வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தேன் நான். பட் அதோட எல்லா வீடியோஸும் ஷார்ட்ஸாக உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். நான் பெருசாக அங்கே வீடியோஸ் போய் நான் எடுக்கல. ஒரு சில செல்ஃபி வீடியோஸ் ரொம்ப பக்கமாக போய் எடுத்தது, அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்க்க மாட்டீங்க. பட் கண்டிப்பாக நான் அதை ஷார்ட்ஸாக ரிலீஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது கண்டிப்பாக நிறைய பேருக்கு நான் தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அதில் முக்கியமானவங்க நீங்கள் தான். உங்களால் மட்டும்தான் நான் அங்கே விசிட் பண்ணுறதுக்கு எல்லாமே நடந்துச்சு. உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க, அதுதான் எனக்கு தேவை. உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பியாக இருப்பேன், அதில் டவுட்டே வேணாம். ஸோ சப்போர்ட்னா ஒன்றும் இல்லை, அந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளது நீலா ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு vlog சேனல் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் இருக்குது. முடிஞ்சால் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோதான் நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற சப்போர்ட்டு. அதுவே எனக்கு ஹாப்பியாக தான் இருக்க போகுது. சரி, இந்த ஷெட்யூல்குள்ளே வருவோமா? ஆக்சுவலி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னை லீக்குக்கு விசிட் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து ப்ரோ கபடியில் ஒர்க் பண்ணுறவங்க, அதான் அவங்களுக்கு முன்னாடியே ஷெட்யூல் தெரியும். ஏன்னா அவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க இல்லையா? ஸோ எங்களை கோஆர்டினேட் பண்ணவங்க கிட்ட, அவர் பேர் யாஷ், அவர்கிட்ட கேட்டிருந்தேன் எப்போ நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். அவர் வந்து என்கிட்ட சொன்னது டெல்லி தான் மேக்ஸிமம் சாய்ஸ், டெல்லியை தான் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி ஃபைனல் மட்டும் சேஞ்ச் ஆகலாம் ஏதாச்சும் ஒரு வென்யூக்கு, பெங்களூருக்கு அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு.
பட் அவர் சொல்லி ஒரு 10 to 20 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் போயிட்டு யாஸ் இங்கே பாருங்க ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு உடனே அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. சரி பெங்களூரில் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், டெல்லியில் வச்சுட்டாங்களே டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட் வேர்டில் திட்டு போனார். ஆக்சுவலி அவர் இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுவார், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும் தான். ஸோ அப்படி தான் இங்கிலீஷில் தான் சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஷெட்யூலுங்கிறது ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. ஸோ ஷெட்யூல் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். தியாகராஜ் இண்டோர் ஸ்டேடியம் டெல்லி, இதுதான் வந்து பிளே ஆஃப்ஸ் அண்ட் பிளே இன்ஸ் கூடவே ஃபைனல் எல்லாத்தையும் ஹோஸ்ட் பண்ண போகிறது டெல்லி தான். ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஃபைனல் லெக்கும் நடக்க போகிறது இதே டெல்லியில் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடைசி 8 நாட்கள் ட்ரிபிள் ஹெடர்ஸ் வேற இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஒரே நாளில் 3 போட்டிகள் பார்க்க போறீங்க. ஸோ கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும். அதே டெல்லியில் தான் பிளே ஆஃபையும் இப்போதைக்கு அப்படியே வச்சுட்டாங்க. எங்கேயும் மாற்ற வேணாம், எங்கேயும் செலவு பண்ண வேணாம், ஸ்பான்சர்ஸ் கூட இல்லை, இங்கேயே முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி வச்சுட்டாங்க போல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 23 அக்டோபரோட லீக் மேட்சஸ் எல்லாமே முடியுது. 25 அக்டோபர் அன்னைக்கு பிளே இன் மேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. பிளே இன் 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து 25ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருங்கிறத சொல்லியிருக்காங்க. 26ஆம் தேதி எலிமினேட்டர் 1ம் மினி குவாலிஃபயரும் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பிளே இன்ல ஜெயிக்கிற டீம் வந்து அப்படியே எலிமினேட்டர் 1 ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். மினி குவாலிஃபயர் ஆல்சோ இருக்கு டேபிளில் வந்து 3வது மற்றும் 4வது இடங்களை பிடிக்கிற டீமுக்கு. அண்ட் தென் 27 அக்டோபர் அன்னைக்கு எலிமினேட்டர் 2 அண்ட் குவாலிஃபயர் 1 நடக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் அடுத்தடுத்த நாளே நடக்குது. இதுதான் கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது, தெரில பார்ப்போம். 28ஆம் தேதி எலிமினேட்டர் 3யும் 29ஆம் தேதி குவாலிஃபயர் 2வும் ஃபைனல் 31 அக்டோபர் இருக்குங்கிறத திரும்பவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் திரும்பவும் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். பிளே இன்ஸ் அப்படிங்கிறது டேபிளில் 5, 6, 7, 8 இந்த 4 இடங்களை பிடிக்கிற டீம்களுக்குள்ள நடக்கும். இதிலிருந்து ஜெயிச்சு அதுக்கப்புறமா எலிமினேட்டர் 1 எலிமினேட்டர் 2 அந்த மாதிரிலாம் போயிட்டு மூவ் பண்ணி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபைனலுக்குள்ளே போகணும். பட் இதுவே டேபிளில் டாப் 2ல முடிச்சிங்கன்னா வின் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக ஃபைனலு, தோத்தா குவாலிஃபயர் 2 திரும்ப வின் பண்ணால் ஃபைனலு. அண்ட் 3rd 4க்குள்ளே முடிச்சிங்கன்னா குவாலிஃபயர் 2 சம்திங் வந்து வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதற்கான பிளே ஆஃப் ஷெட்யூல் அப்படிங்கிறது இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த பிளே ஆஃப்ஸ் எப்படி நடக்க போகுது, பிளே இன் எப்படி நடக்க போகுதுங்கிற ஃபார்மேட்டை வந்து எல்லா டீம்ஸும் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது டாப் 8 டீம்ஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சேனலில் டீட்டெயிலாக நான் வீடியோ போடுவேன். ஸோ அதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. நான் திரும்பவும் ஒன்ஸ் இதை மென்ஷன் பண்ணிடுறேன். பிளே இன் மேட்சஸ் 1 மற்றும் 2 25 அக்டோபர் அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ 2 போட்டிகள் அன்னைக்கு நடக்குங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 26 அக்டோபர் அன்னைக்கு எலிமினேட்டர் 1 மற்றும் மினி குவாலிஃபயர். ஸோ அன்னைக்குமே 2 போட்டிகள் இருக்குங்கிறது இப்போதைக்கு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் தென் எலிமினேட்டர் 2 மற்றும் குவாலிஃபயர் 1 அன்னைக்கும் 2 போட்டிகள். குவாலிஃபயர் 1னா என்னன்னா டேபிளில் முதல் 2 இடங்களை பிடிச்ச டீம்கள் மோதிப்பாங்க. வின் பண்ணுற டீம் ஃபைனல் ஸ்டேட்டாக போயிடுவாங்க, தோக்குற டீம் குவாலிஃபயர் 2 வருவாங்க. இந்த 3 நாளும் 25, 26, 27 அக்டோபர் இந்த 3 நாளும் 2 போட்டிகள் இருக்கும் பிளே ஆஃப் அண்ட் பிளே இன்லையே. பட் 28 அக்டோபர் அன்னைக்கு எலிமினேட்டர் 3 ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் 29 அக்டோபர் அன்னைக்கு குவாலிஃபயர் 2 மட்டும் தான் இருக்கும். ஃபைனல் 31 அக்டோபர் முடியறதுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணுங்கிறத பிளான் வச்சிருக்காங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி அங்கே வந்து கேளுங்க, உங்களுக்கு கிளியர் பண்ணி வைக்கிறேன். இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ கைஸ், பை பை.